தமிழ் சினிமால ஒரு பிரபலமான நடிகையா இருக்கக்கூடிய சங்கீதா, பிரபலமான பாடகரா இருக்கக்கூடிய கிரிஷ் அப்படிங்கிறவர லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில கணவரை விவாகரத்து பண்ண போறாங்களா அப்படின்னு பரவக்கூடிய வதந்திகளுக்கு சங்கீதா இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. கடந்த சில வருஷங்களாவே தமிழ் சினிமால எக்கச்சக்கமான விவாகரத்து செய்தியை கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்த பல தம்பதிகள் திடீர்னு அவங்களோட விவாகரத்து அறிவிக்கக்கூடிய விஷயம் ரசிகர் மத்தியில பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. அப்படிதான் கடந்த 2-3 நாட்களாவே நடிகை சங்கீதாவும் அவங்களோட கணவர் கிறிஷும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வதந்தி வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய நடிகை சங்கீதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சங்கீதா கிரிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பெயரை வச்சிருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களோட பெயரை அந்த கிரிஷ் அப்படிங்கிறத எடுத்துட்டு சங்கீதா ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்களாம். இதை நோட் பண்ண நெட்டிசன்கள் சங்கீதா எதுக்காக பெயரை மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியும், இவங்களுக்கும் கணவருக்கும் இடையில ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா, அவங்க பிரிய போறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை செய்திகளா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த 2 நாட்களாவே இந்த செய்தி ரொம்ப வேகமா பரவி இருக்குது. இந்த ஒரு நியூஸ் சங்கீதா அவங்க ரீச் ஆயிருக்குதாம். கண்டிப்பா இதுக்கு மேல பதில் கொடுக்காம இருந்திருந்தா வதந்தி அதிகமா பரவிடும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவங்க தரப்புல சில விளக்கங்களும் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல பெயர் மாத்துறது அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் விஷயம். அப்படியே நான் பெயர் மாத்தினாலும் பக்கத்துல ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நான் பெயரை மாத்தினதுக்கு அப்புறமா என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செலிபிரிட்டிஸ்க்கு கால் பண்ணி எதுக்காக பெயரை மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்டாங்க. சொல்ல போனா நியூமராலஜி படி தான் நான் பெயரை மாத்திருக்கிறேன். என் கணவரோடையும் என் மகளோடையும் எடுக்கிற போட்டோஸ் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால அப்படியே தான் இருக்கு. கிரிஷ் திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு, அவர் திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. இந்த செய்தியை நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா சிரிச்சிட்டாரு. தமிழ் சினிமால ஒருத்தவங்க செலிபிரிட்டியா இருக்காங்கன்னா அவங்கள பத்தி வதந்தி பரவது சாதாரணமான விஷயம் தான். நாமளும் இதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிரிஷ் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. மத்தபடி நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்னு பரவக்கூடிய வதந்திகள் வந்து உண்மை கிடையாது. நியூமராலஜி படி தான் நான் பெயரை மாத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நடிகை சங்கீதா அவங்களோட விவாகரத்தை பற்றி பரவக்கூடிய வதந்திகளுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவரோட திரைப்படத்துல மிருணால் தாக்கூர் அவங்கள ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்குதாம். சிவகார்த்திகேயன் அவரோட 24வது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வரைக்கும் குழப்பமா இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன செய்தி வெளி வந்திருக்குன்னா, SK24 வெங்கட் பிரபு தான் இயக்க போறார் அப்படிங்கிற மாதிரியும், இந்த திரைப்படத்துல இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிக்காத ஒரு பிரபலமான நடிகையை வந்து நடிக்க வைக்கணுங்கிற மாதிரியும் வெங்கட் பிரபு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராம். சீதாராமம் அப்படிங்கிற படம் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை மிருணால் தாக்கூர். இவங்க தமிழ்ல எக்கச்சக்கமான படங்கள் அடுத்து கமிட்டாக போறாங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பரவச்சு. ஆனா அது எதுவுமே உண்மையாகல. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் அப்புறம் வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் இணைய போற இந்த படத்தோட கூட்டணியில மிருணால் தாக்கூர் அவங்கள தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஹீரோயினா நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குதாம். இதை பத்தி மிருணால் தாக்கூர் கிட்ட அப்ரோச்சும் பண்ணிருக்காங்களாம். அவங்க தரப்பு கிட்டது இப்போ வரைக்கும் அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. ஒருவேளை வந்துருச்சுன்னா கண்டிப்பா தமிழ்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட மிருணால் தாக்கூர் நடிப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.